students, இந்த வீடியோவில் வந்து மோலார் வால்யூம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதோடய இன்னொரு எக்ஸாம்பிளையும் சேர்த்து பார்த்துருவோம். ஸோ மோலார் வால்யூம், the volume occupied by 1 mole of any substance in the gaseous state at a given temperature and pressure is called molar volume. ஒரு கேஸ் ஓகே 1 மோல் இருக்குது, at a given temperature and pressure வந்து எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் என்னது மோலார் வால்யூம். வால்யூம் ஆக்குபைட் பை 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, அதில் 1 மோல் குவான்டிட்டி இருக்குது, அது வந்து இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷரில் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் என்னது மோலார் வால்யூம். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாப்பில் மாறுது. என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது? 273 கெல்வின் அண்ட் 1 பார் ப்ரெஷர். 273 கெல்வின்னா 0 டிகிரி செல்சியஸ். 1 பார் ப்ரெஷருங்கிற பொழுது 1 பார் இஸ் ஈக்குவல் டு 1.0 × 10⁵ பாஸ்கல்ஸ். ப்ரெஷரோட யூனிட் பாஸ்கல்ஸ். இது வந்து எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. என்னது? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். உங்கள் சம்மில் வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்னு சொன்னால் நீங்கள் வந்து 22.71 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணணும். ஸோ அதாவது 273 கெல்வின் அண்ட் 1 பார் ப்ரெஷர்னு அர்த்தம். அதாவது ஐயூபேக், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி வந்து இதை தான் பேஸாக வச்சுருக்காங்க. ஸோ 22.71 லிட்டர்ஸ். ஓகே, அதே நேரத்தில் 1 மோல் வந்து 273 கெல்வின்லேயும் 1 atm ப்ரெஷரில் இருந்தால், 1 atm ப்ரெஷர்னால் என்னது? 1.01325 × 10⁵ பாஸ்கல்ஸ். ஓகேயா? இருந்தால் 1 மோல் ஆஃப் அந்த கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுது? 22.4 லிட்டர்ஸ். அதாவது 1 பார் வந்து 1.0 × 10⁵ பாஸ்கல். இங்கே 1 atm வந்து எவ்வளோ இருக்குது? 1.01325 × 10⁵ பாஸ்கல். இதை விட இதில் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி, அதனால் வால்யூம் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ 22.71 22.4 லிட்டர்ஸ். ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வால்யூம் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? அதனால தான் லிட்டர்ஸ் என்ன ஆகுது? ரெண்டுக்கும் 0.37 இருக்குது. 0.37 0.31 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, உங்கள் புக்கில் வந்து இதில் SATPன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக SATP கிடையாது. SATP அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஆம்பியன்ஸ் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னால் என்ன அர்த்தம்? ஆம்பியன்ஸ்னால் நம்மளை சுற்றி இருக்கிற ஆம்பியன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கிலீஷ் வேர்டில் ஆம்பியன்ஸ்னால் நம்மளை சுற்றி என்ன இது இருக்குது அப்படின்றது தான் என்னது ஆம்பியன்ஸ். சரௌண்டிங்ஸில் என்ன இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆம்பியன்ஸுங்கும் பொழுது சரௌண்டிங் டெம்பரேச்சர், சரௌண்டிங் ப்ரெஷர். ஓகேயா? ஸோ சரௌண்டிங் டெம்பரேச்சருங்கும் பொழுது எவ்வளோ வரும்? 298 கெல்வின். 298 கெல்வின் இஸ் ஈக்குவல் டு 25 டிகிரி செல்சியஸ். 25 டிகிரி செல்சியஸ்னால் ரூம் டெம்பரேச்சர். ஓகேயா? ஸோ லேபில் கால்குலேட் பண்ணும்போது எப்போவுமே 0 டிகிரி செல்சியஸில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ SATPயில் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேயா? ஸோ SATPங்கிறது என்னது? 298 கெல்வின் அண்ட் 1 atm ப்ரெஷர். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ வால்யூம் ஆகவே பண்ணுது? 24.5 லிட்டர்ஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஒரு பேஸ்டாக ஒரு சம் பார்த்துருவோம். ஸோ STPனா ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்னு சொன்னால் இதை தான் அப்ளை பண்ணணும். சம்மில் வந்து 1 atm ப்ரெஷர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லிட்டர்ஸ் அப்ளை பண்ணணும். SATPன்னு கொடுக்கும் பொழுது இந்த லிட்டர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தட் ஆக்குபைஸ் அ வால்யூம் ஆஃப் 224 ml. வெறும் 224 ml, 273 கெல்வின் அண்ட் 3 atm ப்ரெஷர். ஓகேயா? இது பேஸில் பார்க்கும் பொழுது ஏடிஎம்மில் கொடுத்துட்டாங்க. 273 கெல்வின் கொடுத்துருக்காங்க. எம்எல் வந்து எவ்வளோ? 224 mlன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆக்குபைடுங்கிறது ஒரு பக்கம். என்ன பண்ணலாம்? ஏடிஎம் ப்ரெஷரில் கொடுத்துருக்காங்க, 273 கெல்வினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 22.4 லிட்டர்ஸ். ரைட்டா? ஸோ அட் 273 கெல்வின் அண்ட் 1 atm ப்ரெஷர் 1 mole ஆஃப் எனி கேஸ் ஆக்குபைஸ் அ வால்யூம் ஆஃப் 22.4 லிட்டர்ஸ். ஸோ ஐடியல் கேஸ் லா ஈக்குவேஷன் சொல்லி நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ PV இஸ் ஈக்குவல் டு nRT. Pனா ப்ரெஷர், Vனா வால்யூம், Nனா நம்பர் ஆஃப் மோல்ஸ், Rனா கேஸ் கான்ஸ்டன்ட், Tனா டெம்பரேச்சர். ஸோ இதோட ரிலேஷன் படி ஒரு ஸ்பெசிஃபிக் வால்யூம் நம்மளுக்கு எல்லாமே எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தெரியாத கேஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
So P1 V1 divided by N into T1 is equal to P2 V2 divided by N to T2. So N வந்து இங்கே வச்சுட்டீங்க. ஸோ T என்ன பண்ணுறீங்க, கீழே கொண்டு போகிறீங்க. ஸோ P1 V1 divided by N1 T1 ரிலேஷன். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது இவ்வளோ தான் இருக்கும்னு தெரியும்னா தெரியாத வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ P1 V1 divided by N1 T1 is equal to P2 V2 divided by N2 T2. ஸோ P1 என்னது, அதாவது 1 atm ப்ரெஷரில் இவ்வளோ வால்யூம் 22.4 லிட்டர்ஸ் இருந்தால், அதே நேரத்தில் 273 கெல்வின் டெம்பரேச்சர் இருந்தால் N1 எவ்வளோ இருக்கும், 1 மோல் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். P2ங்கிறது கொடுத்துருக்குது என்னது, 3 atm ப்ரெஷரில் 224 ml 224 ml வந்து கன்வெர்ட் பண்ணும்போது இது லிட்டர்ஸ் ஆக்சுவலாக, சாரி 0.224 லிட்டர்ஸ் இந்த இடத்துல. ஓகே, ஸோ 224 டிவைடட் பை 1000, ஸோ 0.224 லிட்டர்ஸ். ஓகே, T2 வந்து 273 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஸோ N2 எவ்வளோ மோல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னது கேட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது P1 1 atm, V1 22.4 லிட்டர்ஸ், N1 வந்து 1 மோல், T1 வந்து 273 கெல்வின். இதெல்லாம் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு வேல்யூஸ். நம்ம ஏற்கனவே அந்த டேப்லெட் காலத்தில் பார்த்துட்டோம். கொடுத்துருக்கிறது என்னது, P2 3 atm ப்ரெஷர், V2 0.224, இதில் லிட்டர்ஸ் தான் தப்பாக எழுதியிருக்கு. ஸோ டிவைட் பை N2 இன்ட்டு 273 கெல்வின். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், N2 தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த சைடு என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், இது கீழே வந்துடுது. ஸோ N2 இன்ட்டு 273 கெல்வின் டிவைட் பை 1 மோல் இன்ட்டு 273 கெல்வின் இஸ் ஈக்குவல் டு 3 atm இன்ட்டு 0.224 L டிவைட் பை 1 atm வந்து கீழே வந்துடுது, 1 atm இன்ட்டு 22.4 லிட்டர்ஸ். ஸோ N2 கால்குலேஷன் வரும்பொழுது என்ன ஆகும், இந்த 1 மோல் 273 கெல்வின் இங்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ 1 மோல் இன்ட்டு 3 atm into 0.224 liter into 273 Kelvin. கீழே வந்து 1 atm 224 L 273 மறுபடியும் கீழே வந்துடும். இந்த கால்குலேஷனை கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்களே ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 273 கேன்சல், 1 atm 3 atm லிட்டர்ஸ், ஸோ 1 மோல் என்னாகும். இதுதான் அந்த புக்கில் டேரெக்டாக இந்த ஸ்டெப்பில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புக்கு பின்னாடியே ஆன்சர் இருக்குது, புக்கு பின்னாடி இந்த டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் டிரைவ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ மோல்ஸ் வருது, 0.03 மோல்ஸ். இந்த ஸ்டெப்லேயே நீட்டாக புரிஞ்சிக்க முடியும். அதாவது 1 atm 22.4 லிட்டர்ஸ் 273 கெல்வின் இருந்தால் 1 மோல் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னது அந்த டேப்லெட் காலத்தில் படித்தோம். அப்போனா 3 atm 0.224 லிட்டர்ஸ் 273 கெல்வினில் எவ்வளோ இருக்கும். ஓகே, ஸோ N2 வந்து 0.03 மோல்ஸ். நம்ம எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கண்டைன்ஸ் 6.022 into 10 to the power 23 மாலிகூல்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது, 0.03 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ 0.03 into 6.022 into 10 to the power 23 is equal to 1.807 into 10 to the power 22 மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இந்த ப்ரெஷர், இந்த வால்யூம், இந்த டெம்பரேச்சரில் ஆக்குப்பை இருக்குது. ஓகேயா, ஸோ என்ன மெஷர்டு யூனிட்ஸை வச்சு தான் எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மெஷர்டு யூனிட்ஸ்க்கும் வால்யூமுக்கும் ரிலேஷன் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டேப்லெட் காலத்தையும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. சரியா, உங்களுக்கு ஏதாவது இதில் புரியலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.